அந்த தேங்காயை மஞ்சள் துணியில் சுற்றி ஹாலில் அந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லையா, அங்கே கட்டி விட்டுருக்குறாங்க. அதை சுற்றிலும் தகடு கயிறு எல்லாமே கட்டி தான் வச்சு தொங்க விட்டுருக்குறாங்க. எப்போ இந்த பூஜையை பண்ணி அந்த தேங்காயை மஞ்சள் துணியில் கட்டி அங்கே தொங்க விட்டாங்களோ அதுக்கப்புறமா அந்த வீட்டிலேருந்து எந்த ஒரு மரண ஓல சத்தமோ எந்த ஒரு அபசகுணமோ எதுவுமே நடக்கலை. இந்த சீலிங் ஃபேனில் வந்து நிறையா டஸ்ட் இருக்கிறதுனால தான் ஃபேனு மெதுவாக சுற்றுது போல், நைட்டு காற்று வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு வீடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லி அன்பு சொல்லிகிட்டு இருக்கிறாருங்க. இவங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்கிறது இல்லை. நீ என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அப்படி தான்ப்பா இருக்கும், என்ன தேவை பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நடந்தது, வெள்ளிக்கிழமை நடந்துட்டுருக்கு. மனோஜ், பிரபு, சுரேஷ், நரேஷ் எல்லாருமே, அதாவது அந்த அந்த பேச்சுலர் ஹவுஸில் இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆஃபீஸில். அப்போது எல்லாருக்குமே ஃபோன் வருது வரிசையாக அன்புக்கிட்ட இருந்து. ஆனால் யாருமே பிக் பண்ணவே இல்லை. காரணம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கனால இந்த டே ஷிஃப்ட் இருந்தாலே கம்பெனியோட எம்டி அங்கே வந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாராங்க. அதனாலேயே அவங்க ஃபோன் நோண்டுறது, மெசேஜ் பண்ணுறது, ஃபோனையே தொடமாட்டாங்களாம். மோஸ்ட்லி சைலண்டில் போட்டு தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு 6 மணிக்கு மேலே வந்து தான் ஃபோனே எடுப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்பு எல்லாருக்குமே ஃபோன் போட்டு பார்த்துருக்கிறாரு, யாருமே எடுக்கலை. ஈவினிங்காக உங்களுக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஃபோன் எடுத்து பார்த்துருக்குறாரு. எல்லாருமே அன்பு ஃபோன் போட்டிருக்கிறாருங்க. அன்பு மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஆஃப். மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு கால் பண்ணியிருப்பான்டா, நாளைக்கு சாட்டர்டே சண்டேல இன்றைக்கி நம்ம எங்கே குடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டில் போய் பாட்டில்லாம் வச்சுருவோம்னு சொல்லி பயந்துக்கிட்டு இன்றைக்கி குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எதனா சொல்லுவான். சரி விடு, கண்டுக்காதவா, நம்ம பாட்டில்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவு. என்னன்னா தமிழ் வருஷ பரப்பு வேறு, நிறைய பாட்டில்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஜாலியாக போகிறாங்க ஒரு 10-12 பசங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அன்பு வெளியே உட்காந்துருக்கிறாரு. கேஷுவலாக தான் உட்காந்துருக்கிறாரு, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு யார்கிட்டையோ. இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போய் பாட்டில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அவங்கவுங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காடுறாங்க குடிக்கிறதுக்கு. உட்காரும்போது வழக்கமாக மனோஜ் அண்ணன் சொல்கிற வார்த்தை என்ன, மேலே பார்ப்பார், அந்த தேங்காயை பார்த்து வழக்கமாக சொல்கிற வார்த்தையை சொல்லுவார், யாருமே அதை தொட்டுறாதீங்க அப்படிங்கிறத. இந்த விஷயத்த அன்புக்கிட்ட இப்போ வரைக்குமே மனோஜ் சொல்லவே இல்லை. அதே மாதிரி தான் அந்த வெள்ளிக்கிழமை நைட்டும் மேலே பார்த்து கையை ஓங்கும்போது ஒரு ஷாக்குங்க. மேலே அந்த மஞ்சள் துணி இல்லை, தேங்காய் இல்லை. ஒரு மாதிரி பதறி போயிட்டு குபுகுபுன்னு ஒரு மாதிரி வேர்த்து இருக்குது அவருக்கு. அன்பு மட்டும்தான் வீட்டில் இருந்தார். அன்புக்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை மனோஜ். இந்த பசங்கக்கிட்ட 6 மாதமாக சொல்லிகிட்டு இருந்த ஒரு விஷயத்த பசங்களும் சொல்லலை, அன்புக்கிட்ட மனோஜும் சொல்லலை. இந்த தேங்காயில் மட்டும் கையை வச்சிடாத, அதை மட்டும் தொட்டுறாதன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. டே அன்பு, என்னடா ஆச்சு, ஏன்டா இங்கே எனக்குள்ளே இருந்த அந்த தேங்காய் எங்கடான்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணே அதுவா, நான் இந்த ஃபேனை தொடச்சிட்டு இருந்தேனே, ஃபேனில் நிறைய அழுக்கு இருக்கிறனால தான், இந்த டஸ்ட்டாக இருக்கிறனால தான் நைட்டு தூக்கத்தில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வேர்க்குதுண்ணே, அது ஸ்பீடு அதனால தான் ஓடலையோன்னு சொல்லிட்டு நல்லா தொடச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, தொடச்சிட்டு இருக்கும்போது ஸ்டூலை வந்து யாரோ ஒருத்தவங்க ஆட்டி விட்ட மாதிரி இருந்துச்சுண்ணே, ஆட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் யாரோ ஒருத்தவங்க ஆட்டி விட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. நான் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒரு செகண்டில் யாரோ ஒருத்தவங்க அதை வாரி விட்டாங்கண்ணே என்னைய தலைகீழ காலை பிடிச்சி. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முன்னாடி ஸ்லாப் இருக்குது, அடித்தா மண்டை உடஞ்சுன்னு சொல்லிட்டு மேலே எதையோ ஒன்று பிடிச்சி இழுத்துட்டேன். நான் கீழே நின்றுட்டேன், கரெக்டாக நின்றுட்டேன், எனக்கு அடிப்படலை. அப்புறமா கையில் பார்த்தா மேலே இருந்த தேங்காயை நான் பிச்சிருக்கிறேன். அந்த பையை வந்து மஞ்சள் பையன் வந்து என் கையில் இருந்துச்சு. அப்புறம் எப்படி முடிச்சா வந்துச்சுன்னே தெரில, அதுலேருந்து தேங்காய் என் கண்ணு முன்னாடி கீழே விழுந்து உடஞ்சி நொறுங்கிருச்சுண்ணே. அதுக்கு தான் உங்கள் எல்லாருக்குமே ஃபோன் போட்டேன், என்னமோ எதுன்னு சொல்லிட்டு, சாமி கிமியை கும்பிட்டுட்டு நீங்கள் கட்டியிருப்பீங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் போட்டேன். ஐயோ ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரிலங்க. அவர் பதறின பதட்டத்தில் தான் பிரபுவுக்கு புரிஞ்சிருக்குது, ஒருவேளை இவர் சொன்ன இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே உண்மையாக இருக்குமோ, எல்லாமே உண்மையாக இருக்குமோ. ஏன்னா அப்படி பதறி இருக்கிறார் மனுஷன். வேர்த்து கொட்டி, எங்கடா போட்ட அந்த தேங்காய், எங்கடா உடஞ்சிருச்சுன்னா எங்கே குப்பையில் போட்டேன்னு சொன்னால், இல்லைண்ணே அங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன் சாமி ரூம்லனா, வேகமாக ஓடி போய் இந்த தேங்காயை பார்த்துருக்குறாங்க. பொதுவாக ஒரு தேங்காயை நம்ம மந்திரிச்சோ இல்லை சும்மா வச்சுருந்தாலே ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை உடச்சி பார்த்தாலே அது கொப்பரை தேங்காவாக மாறி இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து கொப்பரை வந்திருக்கும், அதுவும் ஒரு மாதிரி கருப்படிச்சு போய் ஒரு மாதிரி பார்க்கவே வினோதமாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி கருகி போய் கிடக்கும். ஆனால் இந்த தேங்காய் அப்படி கிடையாதுங்க. கொப்பரை மட்டும்தான் வந்திருக்கு தேங்காயில் மேலே. அது ஒரு மாதிரி வெளிர் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்குது ஒழிய கெட்டுப்போயோ இல்லை கருப்படிச்சோ இல்லை. இது எப்படி சாத்தியம்? ஆனால் அதுக்கு இவங்களுக்கு நேரம் கிடையாது. இப்போ அந்த சீனியர் மனோஜனை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, என்ன பண்ணுறனே தெரியாமல் புதுசாக வாங்கி வச்சிருக்கிற வேஷ்டியை உள்ளே போய் எடுத்து கிழிச்சிருக்கிறாருங்க. இந்த தமிழர் திருநாளுக்காக வேஷ்டி செட்டை எடுத்து வச்சிருக்கிறாரு புதுசாக.
அதில் அந்த வேஷ்டியை புது வேஷ்டியை எடுத்து கிழிக்கிறாரு, வேறு வழியே இல்லாமல் எதில் கட்டன்னு தெரியாமல். சாமி ரூம்லேருந்து மஞ்சள் குங்குமம் திருநீர்னு எடுத்துகிட்டு வந்து கலக்கிறாரு. இதை பார்த்தோன்னே பிரபுக்கும் சரி அங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இவர் சொன்னது எல்லாமே உண்மையா? ஏன் இவ்வளோ பதறணும்? இவர் என்ன ஆயிரப்போகுது? இப்போ தேங்காயை ஒட்ட வைக்கிறாராங்க, ஒட்ட வச்சு பார்க்குறாராம். ஒரு மாதிரி அவர் பண்ணுறதே வேடிக்கையாக இருக்குதான், இவங்களுக்குலாம் பயமும் இருக்குதான். அதே நேரத்தில் ஒட்ட வச்சு பார்த்துருக்காரு, ஒட்டலை, வேறு வழி இல்லாமல் அதில் நல்லா சந்தனத்தை எல்லாத்தையும் அப்பி கட்டி முடிச்சு போட்டு மேலே ஏறி கட்டியிருக்கிறாருங்க. கட்டினதுக்கப்புறமா மறுபடியும் அது அந்து உழுகுது கீழே, மேலே நிற்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறனே தெரியாமல் அந்த தேங்காயை கையில் எடுத்துக்கிட்டு, கருப்பையா நீ தான் ஏன் துணை இருக்கணும்னு சொல்லிட்டு வேமா விறுவிறுன்னு கீழே இறங்கி போயிருக்கிறாருங்க. பின்னாடியே பசங்களில் 2 பேர் போயிருக்கிறாங்க பிரபுவை சேர்த்து. எங்கே போகிறாருன்னு பார்த்தா, இவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த கார்டனில் குழியை தோண்டி அதுக்குள்ளே அந்த தேங்காயை வச்சு புதைச்சிட்டு மறுபடியும் கருப்பையா நீ தான் ஏன் காவல் காக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலே வந்துட்டாராங்க. இப்போது குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மாதிரி பதட்டத்தில் வேர்த்து போய், டேய் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், யாருமே தனியாக இருக்காதீங்க, அன்பு உனக்கு சொல்லிக்கிறேன், இந்த வீட்டில் யாருமே தனியாக இருக்கக்கூடாது, பிரபு உனக்கு சொல்லிக்கிறேன், எல்லாருமே ஒன்று மண்ணா இருங்க, நைட்டு எதனா ஒன்றுனா டக்குன்னு சவுண்டை கொடுத்துருங்க, நான் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னுலாம் நினைக்காதீங்க, எங்கிட்ட எதனா சத்தம் கிடைச்சினாலும் யாரும் தனியாக போகாதீங்கிற மாதிரி பயம்படுத்துறாருங்க. இவர் பேசின பேச்சுக்கு ஒரு 3 பேர் குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டானுங்களாம், அந்தளவு பேசியிருக்கிறாரு. இருந்தாலும் மற்றவங்களாம் குடிச்சிட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு எல்லாருமே குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 இருக்குமாங்க. இந்த தேங்காயை கீழே போட்டு உடைச்சார் பார்த்தீங்களா, கீழே விழுகும்போது இழுத்தார் இல்லையா அன்பு, அவர் அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு. லைக் மனோஜ் அவர் சொன்னார் இல்லையா, அவர் கூட இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் நைட்டு அலறி அடித்து எந்திரிச்சாருன்னு, அதே மாதிரி அதே பேட்டர்னில் இப்போ எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அலறி அடித்து எந்திரிச்சவர் இந்த பசங்கள்லாம் போய் என்னாச்சுனான்னு சொல்லி கேட்கும்போது, யாரோ ஒருத்தவங்க என் மேலே உட்காந்து அமுக்குனாங்கடா, கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரி இருந்துச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, மனோஜ் இங்கே அந்த தேங்காய் எதுக்கு தொங்குது, அதோட பேக் ஸ்டோரி என்ன, எதுவுமே இன்னுமே அன்புக்கிட்ட சொல்லலை. அன்புக்கு ஏதோ ஒன்று மந்திரிச்சு வச்சுருக்கிறாங்க போல், அதை நம்ம உடச்சிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு கில்ட்டி மட்டும்தான் இருக்குதே ஒழிய, இந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஆத்மா சுற்றிட்டு இருக்கிற விஷயம், இதுக்கு முன்னாடி மனோஜ் அவர் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி பேட்டர்னில் ஒரு விஷயம் நடந்தது எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் நைட்டு 12:30 மணிக்கு இதே மாதிரி, அதாவது மற்றவங்களுக்குலாம் தெரியும் இல்லையா மனோஜ் சொன்ன கதை, அதே மாதிரி ஒருத்தர் எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னையும் பசங்களுக்கு வேர்க்க ஆரம்பிக்குதுங்க முகம்லாம். என்னடா அது மனோஜன் அவரோட ஸ்டோரியில் சொன்ன மாதிரியே இப்போ இங்கே இவருக்கு அன்புக்கு நடக்குது, கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரி இருக்குது, மூச்சு திணறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் மனோஜை பார்த்தா, பிரபு பார்த்துருக்கிறார், மனோஜை பார்த்தா அவர் எதுவுமே பேசலையாம். பொதுவாக இந்த மாதிரி யாருக்காச்சும் எதனா அபசகுணமோ இல்லை எதனா ஒன்று அவங்க லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அவர் தான் ஆறுதல் சொல்லுவாராம், இல்லை எதனா ஒன்று சொல்லுவாராம். இந்நேரத்தில் அவர் எதுவுமே சொல்லலையாம், அப்சர்வ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அங்கே பார்க்காம வேற எங்கேயோ பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்துக்கிட்டே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதை பிரபு கவனிக்கிறாருங்க. இப்போ பசங்க எல்லாருக்குமே இது தப்பாக படலைங்க. என்னன்னா, இவங்க ரூமில் வேலுன்னு ஒருத்தர் இருப்பாராம், அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதாங்க, பக்கத்தில் இருக்கவங்க மேலே காலை தூக்கி போடுவாராம், குண்டக்க போடுவாராம். அவர் தான் இவர் கழுத்து மேலே காலை போட்டிருப்பாரு, இவர் பதறி எடுத்துட்டு ஒரு மாதிரி பயந்து எந்திரிச்சிருக்கிறாரு, கழுத்தை நெரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துகிட்டு தூங்கிடுறாங்க, படுத்துடுறாங்க எல்லாருமே. பிரபு மட்டும் முழிச்சே இருக்கிறாருங்க, ஒரு மணி நேரம் முழிச்சிருந்துருக்கிறாரு. முழிச்சிருக்கும்போது ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்டிருக்கிறாருங்க. லைக் கதவை யாரோ ஒருத்தர் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களோட டோர் எல்லாமே பழைய டோர் தான், 10-12 வருஷமாக இருக்குது. அந்த டோர் எப்படி இருக்கும், என்ன கண்டிஷனில் இருக்கும். இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கதவை திறக்கிற சத்தம், வெளியே யாரோ ஒருத்தர் நடமாடுற சத்தம், இவங்களோட பெட்ரூம்குள்ளே யாரோ ஒருத்தர் ஓடுற சத்தம், இப்படி பல சத்தங்கள் கேட்டிருக்குது. பிரபு மனோஜை எழுப்பலாமா வேணாமா, பசங்களையும் எழுப்பலாமா வேணாமா, ஒருவேளை ஏன்னா அவரும் ஒரு மாதிரி போதையில் தான் இருக்கிறாரு, நமக்கு அது மாதிரி கேட்குதா, நம்ம ரொம்ப அதுக்குள்ளே போயிட்டோமாங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் அவரே தடப்படுத்திக்கிட்டு தூங்கிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு எல்லாருமே அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு 12 மணி நேரம் ஒர்க்கு முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு பார்த்தா, இவங்க வீட்டில் ஹாலில் ஒரு லைட் போட்டிருப்பாங்களாங்க. டியூப் லைட்லாம் கிடையாதான், எல்இடி பல்பு தெரியுமா, இந்த மஞ்சள் கலர் பல்ப்லேயே எல்இடி பல்பு ஒயிட்டாக இருக்கும். அந்த பல்பு புதுசாக தான் மாட்டியிருக்கிறாங்க, மாட்டியே ஒரு 2-3 மாதம் தான் இருக்குமாங்க. அது இவங்க வீடை ஓப்பன் பண்ணோடனே லைட்டை போட்டோன்னே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்தோன்னே பிரபுவும் மனோஜ் இன்னுமே அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாரு, ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்சர்வ் பண்ணுறாரு, எதுவுமே அதை பற்றி பேச மாட்டாரு. பிரபுவும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேலு அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கினேன் போயிட்டு வேறு பல்ப் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு புது பல்ப் வாங்கிட்டு வந்து போடுறாங்க.
ஹாலில் இருக்கிற பல்பு மட்டும்தான் இந்த மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிருக்குது. சாமி ரூம்லேயோ அந்த ரூமில் இருக்கிற பல்பு எல்லாமே நார்மலாக தான் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ புது பல்பு மாட்டினதுக்கப்புறமும் அந்த ஏரியாவில் ஹாலில் மட்டும் ஒரு மாதிரி வெளிச்சமே இல்லாத மாதிரி டவுனாக இருந்திருக்குதுங்க. இந்த பழைய பல்ப் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி வெளிச்சம் கம்மியாகும் பார்த்துருக்கீங்களா, பவர் கம்மியாகி ஒரு மாதிரி மீடியமாக எரியும், கீழே லைட்டே இருக்காது. எதுக்கடா இது எரியுது, ஆஃப் பண்ணி போடுங்கடாங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எரியுது. புதுசாக வாங்கிட்டு வந்து அந்த எல்இடி பல்பு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னடா அது ஆல்ரெடி ஃப்ளிக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வேறு ஒரு பல்ப் வாங்கிட்டு வந்து போட்டோம். இப்போ என்னடானா இதுவும் ஒரு மாதிரி மீடியமாக எரியுது, ஒருவேளை எதனா ப்ராப்ளமாக இருக்குமோ, எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு செக் பண்ண வைக்கிறாங்க. அங்கே எல்லாமே நார்மலாக தாங்க இருக்குது. அந்த பல்பு மாட்டுற இடத்துல எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு பல்ப் வந்து ஃப்ளிக்கர் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பல்பை கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கும்போது இவங்க கொடுக்குறாங்க. மாட்டி பார்த்தா பக்காவாக எரியுது. ஃப்ளிக்கர் ஆகலை, ஒரு மாதிரி மீடியமாகவும் எரியலை, பக்காவாக எரிஞ்சிருக்குது அந்த பல்பு. அதாவது முத நாள் ஃப்ளிக்கர் ஆச்சு இல்லையா, அந்த பல்பு வந்து இப்போ சூப்பராக எரியுது. இவங்களால என்ன சொல்கிறேன்னே தெரியல, பிரபுக்கும் அவர் கூட இருக்கிற 2 பேருக்கும். இப்போ இங்கே நடக்கிற விஷயங்கள் எதுவுமே மனோஜுக்கு தெரியாது. அவர் ஆஃபீஸ்க்கே ரிட்டன் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அவர்கிட்ட இவங்க எதையுமே ஷேர் பண்ணவும் இல்லை. இப்போ பிரபுக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க. அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறாரோ இல்லையோ, அவருக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது அவர் அறியாமலே. இப்போது அவருக்கு வேறு வழியும் கிடையாதுங்க. அவரோட வீட்டில் போய் அவர் தனியாக படுத்தும் தூங்க முடியாது. அவங்க அம்மா வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. இவர் மட்டும் போயிட்டு அந்த தனி வீட்டில் படுத்து தூங்கினார்னா இங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவரை வந்து மைண்ட் ரீதியாக எதனா அச்சுறுத்துங்கிறது அவரோட பயம். இப்போது இந்த வீட்டிலேயே இருந்துடலாம், இங்கே இருந்தால் கூட பசங்களோட தான் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, எல்லாமே பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொத்தமாகவே இவங்க பேச்சுலர் ரூமுக்கு வந்துடுறாருங்க. வந்ததுக்கப்புறமா நைட் ஆனாலே வந்து எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, தூங்க விட மாட்டேங்குது. எங்கேயாவது எதனா ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. கதவை தட்டுற சத்தம் கேட்குமாங்க, கதவை திறக்கிற சத்தம் கேட்குமா, யாரோ ஒருத்தர் நடந்து போகிற மாதிரியே இருக்குமா, மேலே உட்காந்து அமுக்கிற மாதிரி யாருனா ஒருத்தர் எந்திரிச்சு கத்துறது, இது ரெகுலராக இருக்குது. அடிக்கிறதுக்காக மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு பயந்துருக்குறாங்க. ஏன்னா நைட்டு ஒரு 2 மணி இருக்குமா, 2 மணிக்கு எதுக்குடா மொட்டை மாடிக்கு போய்கிட்டுன்னு சொல்லிட்டு இவங்களோட ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க பாட்டுக்க அடிச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்துருக்குறாங்க. பிரபு, அன்பு, சுரேஷ், வேலு இவங்க 4 பேரும் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சுக்கிட்டே. அப்படி இருக்கும்போது மனோஜ் திடீர்னு எந்திரிச்சு அந்த ரூமுக்குள்ளே வராரு. ரூமுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இவங்களாம் பார்க்குறாங்க, ஆனால் போங்கண்ணே, அவர் முன்னாடி வந்து மோஸ்ட்லி அடிக்க மாட்டாங்களாம், தவிர்த்துருவாங்களாம். இன்னொன்று வீட்டுக்குள்ளே அடிக்கக்கூடாதுங்கிறது ரூல்ஸு. இப்போ வீட்டுக்குள்ளேயே அடிச்சிட்ருக்குறாங்க, அந்த ரூம்லேயே அடிச்சிட்ருக்கனால அவர் எதனா சொல்லுவாரோன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து அரை தூக்கத்தில் கீழே உட்காந்துருந்த பிரபுவோட மடியில் படுத்துக்கிட்டு மேலே இருக்கிற 3 பேர், அதாவது ஜன்னல் ஓரமாக 3 பேர் நின்றுட்டுருக்குறாங்க, கீழே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவரோட மடியில் அவரோட தலையை வச்சுக்கிட்டு காலை தூக்கி இந்த ஜன்னல் மேலே வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஒருத்தரோட முகத்தையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் எதுவுமே பதிலும் பேசலை, கேள்வியும் கேட்கல, ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்போ இங்கே பேசிகிட்டு இருந்த 4 பேர், பிரபுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, ஆனால் என்னென்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, அமைதியாகவே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, நீங்கள் பாட்டுக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னாச்சும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எதுவுமே பேசலை. அவர் பாட்டுக்க சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு இவங்க 4 பேரோட மூஞ்சியும் பார்த்துட்டு வெளியே போயிட்டாராம். வெளியே போகிறவரை டக்குன்னு இவங்க திரும்பி பார்த்தா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருக்கிறாரு. காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு லைட்டு போட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி விட்றா, அவருக்கு என்ன இதுவோ, அவர் அந்த தேங்காய் உடஞ்சிலேருந்தே ஒரு மாதிரியாக தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க கதவை மூடிட்டு இவங்க பாட்டுக்க தம் அடித்து முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது இவர் கேட்குறாரு பிரபு, அண்ணே மனோஜனே ஒரு மாதிரியாகவே இருக்கிறண்ணே, நீ வா டாக்டர்கிட்ட வேணால் போகலாமா, நீ ஒன்றும் இல்லைண்ணே, நாங்களாம் உங்கள் கூட இருக்கிறோம்ல, இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரில, இப்போ நாங்களாம் உங்கள் கூட இருக்கிறோம்ல, இப்போ வரைக்கும் எந்த ஒரு அபசகுணமும் எதுவும் நடக்கலைல்ல, ஏன்னா இப்போ வரைக்கும் நைட்டு கேட்குற சத்தம், அப்புறம் அந்த இவருக்கு பிரபுவும் அவங்களோட கேங்குக்கு நடந்த எந்த ஒரு அசம்பாவிதம், எந்த ஒரு அமானுஷத்தை பற்றியும் அவர்கிட்ட ஷேர் பண்ணல மனோஜ்கிட்ட. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இதை சொன்னால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவார்னு சொல்லிட்டு பிரபு தான் சொல்லியிருக்கிறார் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு. இப்போ கேஷுவலாக ஏன்னா இந்த மாதிரி நடந்துக்கிற, நேற்று நைட்டு நாங்கள் அங்கே தம் அடிக்க கூடன்னு சொன்னால் நாங்கள் அடிக்க மாட்டோம், அதுக்கு ஏன்னா ஒரு மாதிரி வந்துட்டு மூஞ்சை கட்டிட்டு போகிற, பேசக்கூட இல்லை, சிரிச்சுக்கிட்டே தான் போனேன், ஆனால் ஒரு மாதிரி எங்களை ஏதோ சொல்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா, அது நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தா சாரினாங்கும் போது, டேய் என்னடா லூஸு மாதிரி பேசுகிற, நீங்கள் எல்லோரும் தம் அடிச்சிட்டு இருந்தீங்க, ஓகே, நான் அங்கே வரவே இல்லையே அந்த ரூமுக்கு, நான் எப்படா வந்தேன்ருக்கிறாரு. நோ, சும்மா காமெடி பண்ணாத, நான் நம்ம வேலு நாங்கள்லாம் ஒரு 4 பேர் நின்றுட்டு இருந்தோம், நீ வந்து என் மடியில் தான் படுத்திருந்த,
3 பேரையும் பார்த்த மாதிரி காலை தூக்கி அந்த ஜன்னல் மேலே வச்சுக்கிட்டு நீ பாட்டு காலாட்டிக்கிட்டே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வினோதமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லை. சரி ஏதோ தூக்கத்தில் தான் பண்ணுற போலன்ட்டு விட்டோம். அப்புறம் பார்த்தா எதுவுமே பேசாமல் நீ பாட்டு போயிட்டா. அதனால தான் நான் கேட்குறேன். டேய் சத்தியமாக நான் வரலடா, நான் அந்த ரூம்குள்ளே வரலடான்னு இருக்கிறாரு. நோ, என்னண்ணா சொல்கிற? நைட்டு பாத்ரூம் கூட போனேன்னா ஒரு 2-2:30 இருக்குமேண்ணா. அப்போ ரெஸ்ட் ரூம் போனேன்னா நீ ஹாலில்? ஆமாப்பா, நான் ஹாலில் இருக்கிற பாத்ரூம் போனது உண்மை தான். ஆனால் உங்கள் ரூம்குள்ளே நான் வரவே இல்லைடா. நீங்கள் அங்கே நிற்கிறத நான் பார்த்தேன். சரி பசங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போய்ட்டு வந்து படுத்து தூங்கிட்டேங்கிறாரு. இப்போது பிரபுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிக்குதுங்க. அது எப்படி சாத்தியம்? அவர் மட்டும் பார்த்தா பரவாயில்ல, அந்த கம்பெனிலேயே அவர் விறுவிறுன்னு அவர் மனோஜை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, நைட்டு யாரெல்லாம் அந்த ரூமில் இருந்தாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு, என்ன நேற்று வந்தாரா இல்லையா மனோஜனை வந்தாப்புல உள்ள? ஆமாப்பா மனோஜ் நீ வந்தியப்பா, வந்து படுத்திருந்த, சிரிச்சுக்கிட்டே எங்களெல்லாம் ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பிரபு சொன்னது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ மனோஜுக்குமே ஒரு மாதிரி ஆகுதுங்க. என்னடா சொல்கிறீங்க? சத்தியமாக நான் வரலடா. ஒருவேளை டேய் எனக்கு பயமாக இருக்குடா. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு தப்பாக பட்டுச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்கடா, அது அன்டைமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்கள வார்னிங் கொடுக்குறாருங்க. இப்போ பிரபுக்கும் சரி அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே இதை ஏற்றுக்கவே முடியலை. என்னடா அது மனுஷன் குடிச்சிட்டு போதையில் எதனா மறந்துட்டாரா இல்லை உண்மையாகவே சொல்கிறாரா? ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்குது. இப்போது பிரபு என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீடு சும்மாவே பூட்டியே கிடக்கிறனால தானே எதனா ஒன்று இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் யார் இருக்க மாட்டோம், நைட்டு தான் நம்ம எல்லாருமே போகிறோம். யாருமே இல்லாமல் பூட்டியே கிடக்கிறனால ஒருவேளை அப்படி இருக்குதோ, சரி நம்ம ஒரு பூனையை வளர்ப்போம்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவில் இருந்த பூனையை ஒன்று தூக்கிட்டு வந்து வளர்க்குறாங்க. அந்த பூனை வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூனைக்கு பால் ஃபுட்டு எல்லாமே கொடுத்ததுனால அந்த பூனையும் இந்த வீட்டிலே செட்டில் ஆயிருதுங்க. இப்போ இந்த பூனையை வீட்டுக்கு வெளியவே தான் விட்டுருவாங்களாங்க. மாடியிலே சுற்றி சுற்றி வருமா, வீட்டுக்குள்ளே மட்டும் வராதான். வீட்டுக்குள்ளே இவங்க விடவும் மாட்டாங்களாம். எதனால் அப்படின்னா பகல் நேரத்தில் விடுவாங்களாம். அதுமாதிரி ரொம்ப நேரம்லாம் வராதான், வந்துட்டு அப்படியே ஓடிடும்னு வச்சுக்கோங்களேன். நைட் நேரம் தூங்கும்போது வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்களாம், வெளியவே போட்டு கதவை சாத்திடுவாங்களாம். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்ணனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறனால இந்த பூனையோட முடியெல்லாம் வந்துச்சுன்னா அது பிரச்சனை ஆயிரும்டா, பிரபு உன் பொறுப்பு, வெளியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாராங்க. அதனாலேயே இவங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்களாம். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு சாட்டர்டே குடிச்சிட்டு எல்லாருமே வந்து படுத்திருக்கும்போது பிரபு என்ன பண்ணுறாருனா, அவருக்கு சரியாக படலை, வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட அமானுஷங்களை பார்த்துட்டாரு. இந்த பூனையை வச்சு நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா பிரபுவோட அம்மா சொல்லியிருக்கிறாங்களாம், அந்த செல்லப்பிராணிகள் வாயில்லாத ஜீவன்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரியான அமானுஷங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும், ஏதாவது ஒரு முறையில் நமக்கு காட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவர் இந்த வீட்டுக்கு பூனையவே தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ எல்லாருமே தூங்கினதுக்கப்புறமா நைட்டு ஒரு 1 மணிக்கு பிரபு என்ன பண்ணியிருக்கிறாருனா, அந்த பூனையை இப்படி கூப்பிட்டா வருமா, இப்படி கூப்பிட்டா போயிடுமா, இப்படி தான் பழக்கி வச்சுருக்கிறாரு. இப்படி சொன்ன உடனே அந்த பூனையும் வருது, தூக்கிட்டு போய் ரூமில் யாருக்கும் தெரியாமல் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குல்லையா, அந்த ரூம்குள்ளே விட்டுட்டு கதவை ஃபுல்லாக சாத்தாமல் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாருங்க. அதாவது அதுக்கு எதனா ஒரு ஆபத்துனா கூட அது லைட்டாக ஜம்ப் பண்ணி எம்புச்சுன்னா வெளியே வந்துடுற மாதிரி தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இவர் போய் விட்டுட்டு வந்து ஹாலில் படுத்து தூங்கும்போது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஒரு 1/2 மணி நேரம். எந்த சத்தமும் இல்லை, எந்த சத்தமுமே கிடையாது. இத்தனை நாளாக வெளியவே வளர்த்த ஒரு பூனை, அது நாயாகவே இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும், வெளியே வளர்த்தாங்க அப்படின்னா, வெளியவே கட்டி போட்டு வளர்த்துருக்குறாங்க, வீட்டுக்குள்ளே வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே அதுவும் யாரும் இல்லாத ஒரு ரூமில் விட்டோன்னா கண்டிப்பாக அது கத்தி கூச்சல் போட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுரும். ஆனால் அந்த பூனை கத்தவும் இல்லை, எதுவுமே பண்ணல, மயான அமைதியாக இருந்திருக்குது வீடே, ரூமே. இவருக்கு ஒன்றுமே புரியலை. ஓகே, அப்போ பூனை இருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது போல், அமானுஷன்லாம் வராது போலன்ட்டு இவரும் படுத்து தூங்கிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் அலாரம் வச்சுட்டு தான் படுத்துருக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சு அந்த பூனையை தூக்கி வெளியே விட்டுறணும், இல்லைனா பார்த்துட்டாங்கன்னா அந்த ஆஸ்துமா பேஷண்ட் பார்த்துட்டாருன்னா பெரிய பிரச்சனையாயிரும். அலாரம் வச்சு காலையில் எந்திரிக்கிறாருங்க. எந்திரிக்கும் போது இவரோட ஃப்ரெண்டு பக்கத்துலேயே படுத்திருக்கிறாரு வேலு. அவருக்கும் அலாரம் அடிச்சு, டேய் எதுக்குடா அலாரம் வச்சு, அவர் எந்திரிச்சாருன்னா மறுபடியும் தூக்கம் வராதான். இவர் 6 மணிக்கெலாம் அலாரம் வச்சிருக்கிறாரு. பிரபுவும் வேலும் இப்போ எந்திரிச்சு, என்னடா என்ன எங்கடா போகிற, எதுக்குடா அலாரம் வச்சேன்னா அவர் சொல்கிறாரு, டேய் நம்ம பூனையை வச்சு செக் பண்ணுறேன்டா, அந்த பூனைக்கு பேர் கிடையாதான், பேர் வைக்கலையாம், பூனையை உள்ளே விட்டுருக்கிறேன்டா, எதனா இருந்துச்சுன்னா நீ தெரிஞ்சிடும், வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா பூனையே காணோம். ஜன்னலும் மூடி தான் இருக்குது, இந்த கதவும் இப்படி லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. ஒருவேளை பூனை வெளியே வந்திருந்தா அந்த கதவு நல்லாவே திறந்திருக்கும். இவர் எப்படி ஃபஸ்ட்டு போனாரோ அதே பொசிஷனில் அப்படியே இருக்குது கதவு. இருந்தாலும் வெளியே வந்து செக் பண்ணுறாங்க, கிச்சனில் பார்க்குறாங்க, ஹாலில் பார்க்குறாங்க, பூனை எங்கேயுமே கிடையாது. மெயின் டோர் லாக்கில் இருக்குது. என்னடா என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கபோர்டையாக பார்க்குறாங்க. அந்த ரூமில் இருக்கிற கபோர்டை பார்க்குறாங்க. கபோர்ட்னா லாக்கில் கிடையாது, ஓப்பன் ஷெல்ஃபு.
அதில் இவங்களோட பேக்லாம் வச்சுருப்பாங்களாங்க, ஊர்க்கார பேக்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நிறையா துணியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் இந்த துணி எல்லாமே கீழே சதறி கிடக்கு, யாரோ இழுத்து போட்ட மாதிரி இருக்குது. இந்த துணியை ஃபாலோ பண்ணி பார்த்தா ஒரு பேக்கில் அந்த ஜிப்பை வந்து இவராலே ஓப்பன் பண்ண முடியாதான், ரொம்ப டைட்டாக இருக்குமா, ரொம்ப லைட்டாக ஓப்பன் பண்ணி தான் ஓப்பன் பண்ணவே முடியுமா. அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற இவரோட காஸ்டியூம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் அதுக்குள்ளே போய் பூனை உட்காந்துருக்குதுங்க, பயந்துக்கிட்டு. யூரின் போய் மோஷன் போய் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்குதான் அந்த பூனை. இந்த மாதிரி அந்த பூனையை அவங்க பார்த்ததே கிடையாதாங்க, எந்த பூனையுமே அவங்க பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஏதோ ஒன்றை பார்த்து பயந்து அந்த பூனை திறக்கவே முடியாத ஜிப்பை பல்ல வச்சு ஓப்பன் பண்ணி மெதுவாக உள்ளே போய் உட்காந்துருக்குது, அந்த ட்ரெஸ் எல்லாம் வெளியே எடுத்து போட்டு. அப்போ அந்த பூனை எதை பார்த்துருக்கோம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அதை லைட்டாக தடவி கொடுத்துக்கிட்டு எடுத்து கீழே விட்டவனையும் தெரிச்சு ஓடுதான், வெளியே போய் நின்றுக்கிட்டு கத்திருக்குது ஹாலில். வேமா போய் யாரா எந்திரிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் டோரை ஓப்பன் பண்ணி விட்டா ஒரு மாதிரி கதறி அடிச்சுட்டு ஓடுதாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கடுத்து அந்த பூனை வீட்டுக்கே வரலையா, அப்படியே போயிருச்சான். எங்கே போச்சுன்னே தெரியலையா, அந்த ஏரியாலே இல்லையா அந்த பூனை. அந்த பூனையை கொண்டு போய் விட்டார் இல்லையா, அந்த பெட்ரூமில் எலி இருக்குதாங்க. இந்த எலி இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பூனையை கொண்டு போய் விட்டா என்ன பண்ணணும், பிரிஸ்காக போய் அந்த எலியை பிடிச்சி எதனா ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லையா. ஆனால் அந்த எலியே அமைதியாக அங்கிட்டு இங்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பூனை எதை பார்த்து பயந்து இந்த மாதிரி ஓடிச்சு. அதுக்கப்புறமா அந்த பூனையை அவர் பார்க்கவே இல்லையாங்க, இந்த ஏரியாலே பார்க்கலையாம். அப்போ தான் பிரபு கன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது. மனோஜனை சொன்ன பாஸ்ட் எல்லாமே உண்மை தான். எல்லாருக்கிட்டையும் சொல்லி அலாட்டும் பண்ணுறாருங்க. ஆனால் யாருமே பெருசாக அதை எடுத்துக்கல. பிரபு அளவுக்கோ மனோஜ் அளவுக்கோ வேலு அளவுக்கு யாருமே இந்த ரூமில் பெருசாக எடுத்துக்கல. நான் தேவை சொல்லிகிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு, அதாவது இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் நைட்டு என்ன நடந்திருக்குன்னா, நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, அவர் நைட்டு யூரின் போகிறதுக்காக எந்திரிச்சிருக்கிறாருங்க. டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்ச உடனேயும் அவர் ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக் ஆகி நின்று லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்த மாதிரியே நிற்கிறாருங்க. என்னன்னா, அந்த பெட்ரூமில் டோர் ஓப்பனில் இருக்குது. பெட்ரூமில் நேராக இருக்கிற கார்னரில் அந்த 2 செவரு முட்டுற இடத்துல ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டுருக்கு. இதை பார்த்துட்டு அவரால் என்ன சொல்கிறேனே தெரில. யாரையுமே எழுப்பலாமா, இல்லை என்ன பண்ணலாம், என்ன ஒரு கனவுல இருக்கோமா அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லையாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அவர் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா இன்னொருத்தர் எந்திரிச்சிருக்கிறாருங்க. நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சவர், அவரும் யூரினுக்காக தான் எந்திரிச்சிருக்கிறாரு. டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சவருக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருந்திருக்கு. என்னடா போய் எடுத்து பார்த்தா மனோஜனனுக்கு ஃபோன் வந்துட்டு இருக்கு. அவர் வீட்டிலேருந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு மனோஜனனா எழுப்புறாங்க வேமா. ஏன்னா ஃபோன் எடுத்தது வேலு. பிரபுவும் வேலும் தான் ஆல்ரெடி இந்த பூனையை வச்சு செக் பண்ணி இந்த வீட்டில் அமானுஷம் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணவங்க. இப்போ மனோஜன் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்புறவர் வேலும் தான். அதனால் வேமா எழுப்பி விட்றாரு. பிரபுவையும் எழுப்புறாரு, மனோஜையும் எழுப்புறாரு. எழுப்பி என்ன உங்களுக்கு ஃபோன் வந்துருக்குன்னு பார்த்தா அப்புறமா தான் எல்லாரும் எந்திரிச்சு ஃபோன் பார்க்குறாங்க. மனோஜோட அப்பா ஃபோன்லேருந்து எல்லாருக்குமே ஃபோன் வந்துருக்குது. யாருமே எடுக்கலை. 2 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தனால ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்குது, யாரும் எந்திரிக்கலை. இப்போ என்னமோ எதுன்னு சொல்லி ஃபோன் போட்டு கேட்டால் மனோஜோட அப்பா முதல்ல இந்த தேங்காயை எடுத்துகிட்டு வந்து கெட்டினார் இல்லையா 2வது தடவை, இவர் மனோஜ் அதை தெரியாமல் அத்ததுக்கப்புறமா அவர் தான் வந்து அதை மாட்டி விட்டு போனார். அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் அமானுஷம் எல்லாமே அடங்கிருச்சு. அவருக்கு ஹார்ட் அட்டாக். மனோஜுக்கு ஒரு மாதிரி பதறுதுங்க. நான் வரணுமாம்மா, நான் வீட்டுக்கு வரவா, நான் கிளம்ப வாங்குமா, பசங்களும் நாங்களும் கிளம்புறோன்னா லீவ் சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லும்போது இல்லை ஃபஸ்ட் அட்டாக் தானாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் அங்கேயே இருங்க, லீவ் கிடைக்கும் போது ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. மனோஜுக்கு மனசே சரியில்லை. என்னைக்கு அந்த தேங்காய் உங்கள் வீட்டிலேருந்து அந்து விழுந்துச்சோ, அத்து விரிஞ்சாங்களோ, அன்னையிலேருந்து அடுத்தடுத்து அடிமேல அடி. இப்போ உங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட் அட்டாக். இப்போ தான் அந்த இன்னொருத்தர் எந்திரிச்சார் இல்லையா, ஒரு உருவத்தை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்தார் இல்லையா, அவர் பதறி அடித்து எந்திரிக்கிறாரு. என்னமோ எதுன்னு சொல்லி பார்த்தா அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல ஒரு கருப்பு உருவம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். யாருமே நம்பலை. பிரபு, மனோஜ், வேலு இவங்க 3 பேர் மட்டும் தான் நம்புகிறாங்க. மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், எதனா உருவத்தை பார்த்தேன்னா டக்குன்னு எழுப்பி விட்டுரு, இந்த வீடு வந்து சேஃப்டி கிடையாது, நான் சீக்கிரமாகவே வந்து எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியானோன்னே அவரை வந்து மறுபடியும் இந்த மஞ்சத்தேங்காய் வந்து கட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்க வைக்கிறாருங்க. படுத்து தூங்கினதுக்கப்புறமா பிரபுவும் வேலு மட்டும் தூங்கவே இல்லை. கையில் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு, பீர் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு முழிச்சே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இந்த உருவத்தை இன்றைக்கி பார்த்துடணுண்டா, யாருன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம், ஏதோ ஒரு உருவம் நிற்குதுன்னு சொன்னார்ல, நீ பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க போதையில் பண்ணாங்களா என்னன்னு தெரில, ஆனால் அவங்க வந்து முழிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரபு திரும்பி பார்க்குறாரு. அதே ரூம்குள்ளே அதே இடத்துல ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டுருக்கு, புகை மாதிரி. இதை பார்த்த உடனேயுமே
பக்கத்தில் இருக்கிற அவர் ஃப்ரெண்டை எழுப்புறாரு. அவர் தூங்கிட்டாரு. வேலு பாட்டில் வச்சு லைட்டாக இடிச்ச உடனே அவர் படக்குன்னு எந்திரிச்சு என்னடான்னு சொன்னா அங்கே பாடுறான்னு சொல்றாரு. அவரும் பார்த்துருக்காரு. அவர் கண்ணுக்கும் தெரியுது அந்த கருப்பு உருவம். இப்போ 2 பேர் சேர்ந்து எந்திரிச்சு இப்போ பிரபுவும் வேலுவும் எந்திரிச்சு அவங்க கையில் அந்த பீர் பாட்டிலை வச்சுக்கிட்டு மெதுவாக நடந்து போறாங்க. அந்த பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க வராங்க, அது கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் அப்படியே நின்றுருக்கு. கிட்டக்கு போயிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்றதுக்கு மெதுவாக ஓப்பன் பண்ணும்போது இந்த காலர் டியூன் பின்னாடி ஃபோன் அடிக்குது. பதட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்படிங்க இருக்கும் அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால்? பதட்டத்தில் கீழே அந்த பாட்டிலை கீழே போட்டு உடச்சோன்னே இந்த பாட்டில் கீழே விழுந்து உடஞ்ச சத்தத்துக்கும் அந்த ஃபோன் அடிக்கிற சத்தத்துக்கும் ரிங் சவுண்டுக்கும் பதறி அடித்து எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் என்னடா பிரச்சனை மறுபடியும் சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா அவங்க அப்பாவோட நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கால். மனோஜ் அவரோட அப்பா இறந்துட்டார். அதாவது இந்த வீட்டில் வந்து தேங்காய் கட்டினார் இல்லையா, சாமி ஆடுவார் இல்லையா, அவர் இறந்துட்டார். இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா மனோஜ் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. இதுக்கப்புறம் யாருமே இங்கே இருக்க வேணாம், வாங்க எல்லோரும் கிளம்புவோம் அப்படிங்கிறாரு. இல்லைண்ணே பார்த்துடலாம், இது வந்து ஒரு அடையாளம், இந்த வீடு இங்கே தான் நம்ம இருக்கணும், நீ கிளம்பு. ஏன்னா ஒருத்தருக்கு வீடு செட் ஆகிறதே பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக அங்கேயே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு அவங்களால எப்படி போக முடியும்? இங்கேயே வாழ்ந்தவங்க அவங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுவாக நம்மளான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறானுங்க நிறைய பசங்க. ஸோ ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருது. மணி 5-5:30 ஆகிறனால அப்படியே இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டு 10 பேருமே கிளம்புறாங்க. முன்னாடி இந்த அன்புங்கிறவர் இருக்கார் இல்லையா, அவரும் கொஞ்சம் பேரும் முன்னாடி போயிடுறாங்க. பஸ்ஸில் நைட்டே கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா அவரோட தம்பியோட ஃப்ரெண்டுங்கனால அவரை முன்னாடி அனுப்பிவிட்டு எல்லா வேலையும் பார்க்க சொல்கிறாரு. இப்போ மனோஜும் வந்து கிளம்புறாரு. காலையில் ஒரு 7-7:30 மணிக்கு பெருங்குளத்தூரில் வந்து பஸ் ஏறுறாங்க. அப்போ இந்த கிளாம்பாக்கம்லாம் கிடையாதாங்க. 2020 இந்த கதை நடந்துகிட்ருக்கு. பெருங்குளத்தூரில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்சிடிசி பஸ்ஸும் வருது. திருநெல்வேலி பஸ்ஸில் எல்லா பசங்களும் ஏறிடுறாங்க. ஏறி உட்காரும் போதே மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி படப்படன்னு வருது, ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி எதனா வாங்கிட்டு வரியா, இல்லைனா கேஸ் ஐட்டம் மாதிரி எதனா வாங்கிட்டு குடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் வண்டியை எடுத்துட்டாங்க, நம்ம நடுவில் நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்ட மாட்டாங்க, நம்ம அங்கே போகிற வழியில் எங்கேயாவது நிப்பாட்டிக்கலாண்ணே, எங்கேயாச்சும் செங்கல்பட்டு இல்லை அதை தாண்டி நிப்பாட்டும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியும் மூவ் ஆகி போயிட்டுருக்குதுங்க. ஒரு இடத்துல நிப்பாட்டவும் செய்கிறாங்க பஸ்ஸை. இப்போ எல்லாருமே கீழே இறங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் லிம்காவும் வாங்கி குடிச்சிட்டு மனோஜும் வண்டியில் வந்து ஏறி உட்காரக்காண்டி வந்துட்டு இருக்கிறாரு. எல்லா பசங்களும் மேலே ஏறிட்டாங்க. மனோஜ் மட்டும்தான் மேலே ஏறணும். எஸ்சிடிசி பஸ்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, கண்டக்டர் வந்து எல்லாரும் ஏறியாச்சான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் முறை. ஆனால் மனோஜ் மேலே ஏற போகும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகி முன்னாடி மூவ் ஆகி ஜஸ்ட் மிஸ் ஆங்க, கீழே விழுந்து கையை ஊனிட்டாராம். பசங்க எல்லாரும் கத்திக்கிட்டே கீழே இறங்கி டிரைவரை போய் திட்டிருக்கிறாங்க. என்ன அறிவு இருக்குதானே உனக்கு, என்னென்ன நினச்சிட்டு இருக்கிற, பேசஞ்சர் மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க, நீ பாட்டு வண்டி எடுக்கிறேன்னா? தம்பி, நான் வண்டி கீயே என் கையில் தான், அவர் கையில் தான் இருக்குதான், நான் இன்னும் வண்டியவே ஸ்டார்ட் பண்ணலப்பா, அப்புறம் எப்படிப்பா வந்து வண்டி மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் ஊன் தரேன், நான் பார்த்து இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி இறங்கும் போது கேட்குறோம். தம்பி, நான் ஆக்சிடென்ட் அமுக்கிற மாதிரி எனக்கு தெரியலப்பா அப்படின்னு. ஊருக்கு போனதுக்கப்புறமா அவர் என்ன பேசினாருங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ மனோஜ் அவரோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து இறந்து படுக்க வச்சிருக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் நார்மலாக தான் இருந்தார், நல்லா தான் இருந்தார், எப்படி வந்து இவர் இறந்தார்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி இது மெடிக்கல் மிராக்கல்மாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்ல. அங்கே இருக்கிற அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, அவன் ஒரு மாதிரி எதையோ பார்த்து பயப்படுறான், பயந்தே ஒரு மாதிரி ஆயிட்டான், என்னன்னு தெரியலை, நல்லா தான் இருந்தான், கருப்பசாமி ஆடுறவனுக்கு கருப்பனே துணையாக இருப்பார், ஏன் அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரில, ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்படிங்கும்போது தான் பிரபுவுக்கு என்ன தட்டி இருக்குதுன்னா, மனோஜை பார்த்துருக்கிறாரு. மனோஜும் பிரபுவை பார்த்துருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட இங்கே நடந்த விஷயம் எதையுமே அவங்க ஷேர் பண்ணவே இல்லை. ஒருவேளை ஷேர் பண்ணியிருந்தால் அவங்க அப்பாவும் அலர்ட் ஆகிருப்பார். அதே நேரத்தில் மந்திரிச்சு மறுபடியும் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்து மாட்டியிருப்பாரோ, ஏன் இப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லி 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மனோஜோட அம்மாவும் சொல்கிறாங்க, அவர் பயத்திலே இருந்தாராங்க. மனோஜோட அம்மா கிட்ட சொல்லுவாராம், மா பார்வதி ஏதோ தப்பாக நடக்குதுமா, ஏதோ ஒன்று என்னை துரத்துற மாதிரியே இருக்குது, பசங்களை உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன், கெட்ட கனவாக வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஒரு வாரமாக. பசங்கக்கிட்ட ஃபோன் பேசணும்னு சொல்லுவாராம். ஆனால் ஃபோன் பேசவே முடியாதான், ஃபோன் போடவும் முடியாதான். இப்போ இறந்ததுக்கப்புறம் தான் ஃபோன் போடவே செஞ்சுருக்கிறாங்க. எல்லாமே அமனுஷமாக நடந்திருக்குதுங்க. இதை கேட்டதுக்கப்புறமா அங்கே இருந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அவங்க அப்பாவோட காரியத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழுதுருக்கிறாரு மனோஜ். இப்போது அவர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த வீட்டில் இதுக்கப்புறம் இருக்க வேணாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் தான் வந்து அந்த தேங்காயை கட்டினார், அவங்க அப்பா தான் வந்து கட்டினார், அவரை தான் குறி வச்சுருக்குது. என்றைக்கு அந்த தேங்காய் கீழே விழுந்துச்சோ இங்கே நம்மளை வந்து டிஸ்டர்ப் தான் பண்ணுச்சு, ஆனால் அங்கே ஒரு உயிரே போயிடுச்சு. இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் என்னால் யாருக்காச்சும் எதனா ஆச்சுன்னா என்னால் ஏற்றுக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்கிட்டே
அழுதுகிட்டே இருந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டிலேருந்து எல்லா பசங்களுமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு வேறு கம்பெனியில் வேலை கிடச்சி வேறு இடத்துக்கு மூவ் ஆகி இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த செட்டு எப்படி பிரிஞ்சிச்சோ அதே மாதிரி இவர் கண்ணு முன்னாடி பிரபு கண்ணு முன்னாடியே எல்லாருமே அக்கக்கா பிரிஞ்சிட்டாங்களாங்க. பிரபுவோட அம்மாவும் ஊர்லேருந்து வந்துடுறாங்க. இவரும் அந்த வீட்டுக்கு போகிறது இல்லையா. மனோஜுமே அவங்களோட சொந்த ஊர் திருநெல்வேலிக்கே போயிட்டாராம். இப்போது பிரபு மட்டும்தான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்குறாராங்க. அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டனால அவங்க வீட்டிலேருந்தே போயிட்டு வந்துட்டுருக்குறாராம். இந்த சம்பவத்தை இவரால் மறக்கவே முடியாதான். பிரபுவுக்கு இந்த பேய் பிசாசு இது மாதிரிலாம் நம்பிக்கையே கிடையாதாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ சொன்னது எல்லாமே புனைப்பெயர்கள் தான். அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து அவர் சொல்லணுன்னா சொல்லுங்கன்னு சொன்னார். இருந்தாலும் வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வந்துட்டுருக்குங்கிற காரணத்தினால இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே புனைப்பெயர்கள்லேயே போயிடலான்ட்டு தான் நான் இருக்கிறேன். அதை இந்த கதையை அனுப்புனவரே சொன்னாருங்க என்கிட்ட. இப்போ ரீசெண்டாக திருச்சியில் ஒரு நியூஸோட நீங்கள் ஒரு உண்மை கதையை போட்டீங்க, அதை வந்து ஏன் இப்படி பொய் சொல்லணும் அவங்க, எனக்கு அதெல்லாம் பார்த்து கடுப்பாயிடுச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். இந்த ஸ்டோரியை வந்து எப்படியாச்சும் உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்ட்டு இருந்தோம் ப்ரோ, பட் உங்களோட ஜென்யூன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் நிறையா பேர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, பட்டு ஒரு கான்ஃபிடென்ஷியலாக நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் உங்ககிட்ட நான் இதை சொல்கிறேன்னு சொல்லி தான் சொன்னார். ஸோ அவர் சொன்ன இந்த ஸ்டோரியை என்னோட நரேஷனில் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களோட பேச்சுலர் லைஃப்லையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து நிறைய சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து மூவ் ஆன் பண்ணி போனனால ஆல்ரெடி எனக்கு இன்னும் ஏகப்பட்ட ப்ரெஷர்லாம் இருந்தனால இன்றைக்கி கொஞ்சம் கதை ஃப்ளோ மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.